ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சண்டே மார்னிங் காலையிலே எழுப்பி சர்ச்சுக்கு கிளம்புன்னு சொன்னார். சரின்னு வேகமாக கிளம்பி போய் நின்னா, இல்லை இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலான்ட்டாரு. மனசே கஷ்டமாயிடுச்சு. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, வா நான்வெஜ் வாங்க போகலான்னாரு. சரி ஓகே இதுக்காச்சும் கூப்பிட்டாரேன்னு கிளம்பிட்டேன். போகிற வழியிலே கரும்பு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்புறம் இந்த ஒட்டகம் பார்த்தேன். அவ்வளோ பெருசு. ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ஆரோன்னு பார்த்தான். ஹிந்திக்காரவங்க தான் வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி நான் சென்னை வந்து நிறைய டீ கடையில் பார்க்குறது இந்த ஹிந்திக்காரவங்க தான். ஆனால் இவருக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது, ஏன்னு தெரியல. இந்த ஜிலேபி மீன்லாம் எங்கள் ஊரில் அடிக்கடி தான் சாப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக கடல் மீன் தான். அப்புறம் இன்றைக்கி வாங்கியே ஆகணும்னு போய் உயிர் ஜிலேபியை பார்த்து வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு சூப்பராக காரம் சாரமாக மாங்காய்லாம் போட்டு எங்களுக்கு தனியாக மண்சட்டியில் வச்சுட்டு ஆரோனுக்கு கொஞ்சமாக காரம் இல்லாமல் தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே இருந்தது. ஆஹா டெக்கரேஷன் பண்ணலையே அப்படி சொல்லிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டேன். சார் திறந்து பார்த்தோம், மீன் குழம்பு சூப்பராக வச்சுருக்க போலையே அப்படின்னு கேட்பாருன்னு நினச்சி தான் டெக்கரேஷன் பண்ணுவேன். ஆனால் அவர் ஒன்றுமே கேட்க மாட்டார். நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையில் சிம்பிளாக முடிச்சிடுவார். எனிவே நம்மளுக்கு நல்லா இருந்தால் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.